பெற்றோர் கர்மா பிள்ளையை போய் சேரும்னு சொல்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க இருக்கிறவங்க எந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரும்? பெற்றோர் கர்மா பிள்ளையை போய் சேரும். ஆக்சுவலி கர்மான்ற வார்த்தையை விட பாவங்கிற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. பெற்றவங்க பாவம் பிள்ளையை போய் சேரும்னு தான் சொல்லுவாங்க. கொலைக்கெல்லாம் நம்மெல்லாம் வீட்டுங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் கர்மாங்கிற அளவுக்கு சொல்கிறதில்ல. கர்மானா ரெண்டை குறிக்கும். அது என்ன குறிக்கும்னாக்கா பாவத்தையும் குறிக்கும், புண்ணியத்தையும் குறிக்கும். ரெண்டு விதமான கர்மா இருக்குது. அப்படி பார்க்கும்போது பின்னாடி நம்ம வீடுங்களில் பெரியவங்கள்லாம் பேசுகிற வார்த்தை தான் சரியான வார்த்தையாக இருக்கும். பெற்றவங்க பாவம் பிள்ளையை போய் சேருங்கிற மாதிரி சொல்கிற வார்த்தை தான் சரியாக இருக்குது. அப்புறம் இன்னொரு சில விஷயம் சொல்லலாம். தாய்க்கு தலசனும் தந்தைக்கு இலசனும் சொல்லுவாங்க. தாய்க்கு தலசன் அப்படின்னா அவருடைய கர்மா ஈமகிரிமையை செய்யக்கூடியது, கடைசி கால கடமைகளை செய்யக்கூடியது, இறுதி சடங்கு செய்யக்கூடியது தாய்க்கு தலைப்புள்ள செய்யணும். தந்தைக்கு கடைசி பையன் செய்யணும் அப்படின்னு இருக்கு. இந்த இதையும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது இருக்கு. அடுத்ததா நீங்கள் சொன்ன வார்த்தையில் வந்தீங்கன்னா பொதுவாக எல்லா பிள்ளையும் போய் சேருங்கிறது தான் உண்மை. ஆனால் 1 by 1 வரும்போது என்ன ஆகும்னா கடைசியில் வரவங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. அதுபோல் இந்த கர்மாவில் பாவ கர்மாங்கிறது முன்னாடி முந்திக்கிட்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பிறந்து வளர்றான் அப்படின்னா, பிறந்து வாழறான் போது வாழ்ந்து கெட்டவனை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கும். வாழ்ந்து கெட்டவங்கிறது ரொம்ப ரேர், வெரி ரேர். ஏன் அப்படி? வாழ்ந்து கெட்டவனா என்ன, ஆரம்ப காலத்தில் நல்லா ஓஹோன்னு இருந்துட்டு பின்னாடி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறது, அதுதான் வாழ்ந்து கெடுதல்னு அர்த்தம். ஆனால் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு பின்னாடி ஓஹோன்னு இருக்கிறவங்கள தான் நம்ம அதிகம் பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல பாவகர்மா நம்ம முன்கூட்டியே வேலை செய்யுது. பாவெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சுக சௌகரியமாக வாழுறாங்க புண்ணிய கர்மத்தின் காரணமாக அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எது முந்துது அப்படின்னா, கர்மாவில் எது முந்துது அப்படின்னா பாவகர்மா தான் முந்தும். மற்றவங்களோட கர்மாவில் பாவகர்மா முந்தும். அதனால்தான் எல்லாமே புள்ள ரூபத்தில் பிள்ளைங்கிட்ட தான் சேருது. அந்த வகையில் ஒரு குழந்தைக்கு, ஒரு பெற்றவங்களுக்கு 5 குழந்தை இருக்குது அப்படின்னா முதல் குழந்தைக்கு தான் நிறைய போய் சேரும். அதை விட அடுத்தது கம்மியாக, அதை விட அடுத்தது கம்மியாக, இப்படி இருக்கும். இதை நீங்கள் ஆராய்ந்து சொல்கிறீங்களானாக்கா நான் ஆராய்ச்சி செய்துட்டு தான் சொல்கிறேன். ஒன்றுக்கு ஒரு 20-25 குடும்பங்களை நான் ஆராய்ந்து பார்த்துட்டேன். ஆராய்ந்து பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன். ஏற்கனவே நாங்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். ஒரு 25 குடும்பங்களை ஆராய்ந்து பார்த்தது. அந்த குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, முதல் குழந்தைகள் சிறப்பமாக இருக்கிறதாங்களா அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதை விட அடுத்த குழந்தை நல்லாயிருக்கும். முதல் குழந்தைக்கு தான் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்த குழந்தைங்கன்ற போது சொகுசாக இருக்கும். கடைசி குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்படி தான் இருக்கும். முதல் குழந்தைக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்றவங்களோட பாவகர்மாக்கள் அதிகமாக அந்த முதல் குழந்தைக்கு போகுது. 2வது குழந்தைக்கு அதை விட கம்மியாக இருக்கும். 3வது குழந்தைக்கு அதை விட கம்மியாக இருக்கும். 4வது குழந்தைக்கு அதை விட கம்மியாக இருக்கும். 5வது குழந்தைக்கு அதை விட கம்மியாக இருக்கும். அப்படின்னு குறைச்சிட்டே போகலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் கேட்டது அபூர்வமான கேள்வி. பெற்றவங்க பாவம் பிள்ளையை போய் சேரும்னா யாருக்கு போய் சேரும், எந்த குழந்தைக்கு போய் சேரும்னு 1 by 1 தான் போய் சேரும். அதில் முந்தி வரப்போகிறது என்ன அப்படின்னா பாவகர்மா தான் முதல்ல வரும். அதனால் அந்த கர்மத்தோட பலனை சொத்து மாதிரி டக்குன்னு போய் சேராமல் பாவத்தோட கர்மா பலன் பெற்றவங்களோட பாவத்தோட கர்மா பலன் முதல் குழந்தைக்கு அதிகமாக போய் சேரும். கடைசி குழந்தைக்கு கொஞ்சமாக தான் போய் சேரும். இப்படி தான் வரும். பெரும்பாலான இடங்களில் இப்படி தான் வரும்.
எல்லா 100 குடும்பங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களில் இதுதான் ஆராய்ச்சி. நன்றி, வணக்கம்.